like a bird on a tree. I'm just sitting here, I got time, it's clear to see. From up here, the world seems small. We can sit together, it's so beautiful, you and me. ஓகே guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போயாச்சும் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னால் டெய்லி அப்லோட் பண்ண முடியல வீடியோ, டெய்லி என்ன வீக்லி கூட என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நான் தேடி பார்த்தேன், ஒரு 4-5 வீடியோ மாட்டினது. ஸோ சரி நம்ம அந்த வீடியோவை நம்ம வாட்ச்அப் பண்ணி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ கையில் எடுத்து எடிட் பண்ண உட்காந்துட்டேன். நான் இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவில் நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, மதுரைக்கு பக்கத்தில் சாப்தூருங்கிற ஒரு இடத்துல ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. சாப்தூர் நியர்பை தான், ஆனால் எனக்கு சரியாக தெரில. சாத்தூர் கிடையாது, சாப்தூர்மாங்க. பாண்டி தான் சொன்னால் அந்த ஊருக்கு போகலாம், நல்லாயிருக்கும் அந்த ஃபால்ஸ் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நான் அந்த ரூட்டில் நான் அடிக்கடி போயிருக்கிறேன். எங்கே அப்படின்னா தேனிக்கு போகிறது எல்லாமே இந்த வழியாக தான் நான் போயிருக்கேன். இது வந்து மதுரை போய் போகிறோம். நான் வந்து மதுரைக்கு போகாமல் திருமங்கலத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து போவேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வழியாக தான் நாங்கள் போகிறோம். அந்த வழியாக தான் அந்த ஃபால்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தன்னால தெரியாது. நம்ம ஹிமாலயன் ரைடர் சொல்ல போய் தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுத்தே எனக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி தெரியுது, 1 year கிட்ட. ஆனால் இது ரீசெண்டாக தான் எடுத்தேன், ஒரு 5 மாதங்கிறது ரீசெண்ட் கிடையாது, 5 மாதம் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ எடுத்து. ஸோ ஹிமாலயன் எடுத்து கொஞ்சம் நாள் கழித்து இந்த வீடியோ எடுத்தோன்னு நினைக்கிறேன். எப்போன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். அந்த ஃபால்ஸு வந்து ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் இந்த வீடியோவில் வந்து ட்ரெக்கிங் பண்ணிட்டு தான் போனோம். மதுரை பக்கத்தில் ஒரு 50 to 60 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ நீங்கள் மதுரை பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபால்ஸை கண்டிப்பாக போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரைடிங் சைட்டு கொண்டு வந்திருந்தேன், நீ கார்டு எல்லாமே கொண்டு வந்திருந்தேன் ப்ராப்பராக. சரி பக்கத்தில் தான், நான் ஒரு 50 கிலோமீட்டர் தானே, எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு நான் எல்லோரும் வருவாங்க கூட, பசங்க. நாங்கள் மொத்தம் 3 பைக்கில் போனோம். அவங்கெல்லாம் சும்மா வரும்போது நான் மட்டும் ரைடிங் ஜாக்கெட்டு அது இதுன்னு போட்டு போனேன்னா நல்லாவாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அவங்க கூட சேர்ந்து நானும் ஹெல்மெட்டை போட்டுட்டு கிளம்பிட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துக்கு நாங்கள் ரைடிங் ஜாக்கெட்லாம் கொண்டு போயிருந்தாலும் ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகிறதுனால எல்லா லக்கேஜும் தூக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் டேங்க் பேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இதில் தான் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் சார்ஜ் வயர் எல்லாமே இருந்தது. ஸோ அதனால் டேங்க் பேக் மட்டும் எடுத்துகிட்டு போனேன். முன்னாடி வந்து 2 பேர் போகிறாங்க ஹிமாலயனில். என் கூட தம்பி ஒருத்தன் வர்றான், பின்னாடி பைக்கில் 2 பேர் வராங்க, பாண்டியோட ஃப்ரெண்ட்ஸு. ஹிமாலயன் வாங்கி ஃபஸ்ட்டு ரைடு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஹிமாலயன் எடுத்து ஃபஸ்ட்டு ரைடு தான். ஸோ நாங்கள் இந்த ஹிமாலயன் எடுத்து ஓட்டணுங்கிறதுக்காகவே நாங்கள் இந்த ரைடு வந்தது அங்கேருந்து. ஸோ அந்த வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இப்போ வாய்ஸ் டப்பிங் கொடுக்குறதுனால எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. நம்ம லைவாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நான் நிறையா பேசிக்கிட்டு இருப்பேன் லோடன்ட்டு எதையாவது. ஸோ நான் வாய்ஸ் டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பேசணும் அப்படின்ட்டு எனக்கு சரியாக தெரில. ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இதே மாதிரி தான் ஒரு 4 வீடியோ வரும் கண்டிப்பாக. இப்போ கிளைமேட்டை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அந்த ஃபீலிங் இல்லை, அந்த கிளைமேட் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. பட் ஆனால் என்னால் சொல்ல முடியும் எப்படின்னா, ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் ஓரளவுக்கு சூப்பராக இருந்தது. அதாவது மதுரையில் வெயில் அடித்தது, மதுரையை விட்டு தாண்டி வரும்போது கொஞ்சம் கிளைமேட் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த நீங்கள் மலையை பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி மலை மேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் கிட்டக்க போக போக அப்படியே சாரல் அடிக்க ஆரம்பிச்சது. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருந்தோம். எப்போயுமே சோலோ ரைடு தான் நான் போய்கிட்டு இருப்பேன். ஸோ சோலோ ரைடில் கொஞ்சம் போர் அடிக்கும், பாட்டு கேட்டுட்டு போய்கிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் புலம்பிகிட்டே போய்கிட்டு இருப்பேன், வேறு வழி இல்லை. ஏன்னா சோலோவை போகும்போது நமக்கு டயர்னஸ் தெரியக்கூடாது, போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதாவது பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன் நான். ஸோ இப்போ பசங்களோட போகிறதுனால ஜாலியாக பேசிக்கிட்டு செம்மையாக இருந்தது. ஸோ இனிமேல் நான் கண்டிப்பாக அதிகமாக குரூப் ரைட்ஸ் தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. நீங்களும் யாராவது லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யாராவது ரைடர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடலாம், மெசேஜ் பண்ணலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் மெசேஜ் பண்ணுவாங்க, வேறு யாரும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்தால் ரைடை பற்றி, அதாவது புதுசாக நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு மோட்டோ விளாகிங் பற்றி தெரியாது இருந்தீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக. லாக்டவுன் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் கூட ரைட் ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னால் முடிஞ்சால் ஹாலிடேயில் பிளான் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லீவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நானும் பிளான் பண்ணுறேன், நீங்களும் பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணுறவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேர்ந்து ரைடு போகலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மலை மேகமாக தான் இருந்தது. நாங்கள் போகும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. டேங்க் பேக் வந்து ரெயின் கவர் எடுத்துகிட்டு போயிருந்தேன், இல்லைனா உள்ளக்குள்ளே கேட்ஜெட் எல்லாமே போயிருக்கும்.
ஏன்னா கேமரா கோப்ரோ வாட்டர் ப்ரூஃப் பிரச்சனை கிடையாது. மற்றபடி கேமரா, மொபைல் ஃபோன் எல்லாமே அதுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். என்ன அந்த ஃபால்ஸுக்கு நம்ம கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் பண்ணிட்டு போயிட்டு வரதுனால கொஞ்சம் நசன்னு ஆயிடுச்சு. இந்த சும்மா சாரலாக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சா, ஸோ அதனால் கொஞ்சம் நசன்னு இருந்தது. ஏறதுக்கு அதுக்கு எனக்கு மூச்சு வாங்குது பேசுகிறதுக்கு. இங்கே காசுங்க அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, வந்து வேஸ்ட்டாக போச்சு. ஓகே, எப்பயும் போல தான் இந்த இடத்துல அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல எப்படி தான் கண்டுபிடிச்சி வர்றீங்கன்னு கேட்குறாரு. நேற்று தான் ஒருத்தர் இறந்து போயிட்டாரான் அந்த இடத்துல ஃபால்ஸில். அது தண்ணியை போட்டு வரதுனால கண்ணு மூணு தெரியாமல் ஒரு செத்துட்டு போயிடுறாங்க. என்ன உள்ளக்கு போயிடுச்சுல? தள்ளிப்போங்க. இந்த இடத்துக்கு ஆளுங்களாம் வந்திருக்காங்க. இது ஒரு ஆறு, குளிக்கலாம். நம்ம இங்கே போய் வண்டி இங்கே தான் பார்க் பண்ணிட்டு செம்மையாக இருக்குது இந்த பிளேஸு. உள்ளக்கரம் அப்படியே நல்லா இருக்குது, செம்ம பிளேஸு, சூப்பராக இருக்குது. பைக்கெல்லாம் பார்க் பண்ணிட்டு ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. லோக்கலில் 2 பேர் ஒரு ஃபால்ஸை கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்க, இதுதான் பிளேஸு. ஆளுங்க யாருமே இல்லை, மேபி மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் மட்டும் தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். வாட்டர் கிராசிங்லாம் பண்ணோம். மூச்சு வாங்குது இதுக்கே நடந்ததுக்கு. ஓகே, நான் அந்த பிளேஸ்க்கு போய்ட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துல போகிறதுக்கு. நான் ஷூ போட்டிருக்கறதுனால தண்ணியில் நனையாமல் போய்கிட்டு இருக்கிறேன். ஷூவை கழட்டி தண்ணிக்கு பேக்கில் வச்சா கூட பெற்றுவான். ஸோ மழை பெஞ்சதுனால எல்லாம் பாரு ஈரமாக இருக்கா. ஸோ இறங்கு கஷ்டம். அல்ல இது இருக்கு. மொபைல் ஸோ காய்ஸ், இப்போ அந்த இடத்துக்கு தான் போனோம். கரெக்டாக அந்த இடத்துல தான் போய் குளிச்சுட்டு இருந்தோம். இப்போ அங்கேருந்து இறங்கி வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட ஏறி போனோம் தண்ணியிலே. ஸோ காய்ஸ், அங்கே மழை பெஞ்சு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல, வெள்ளை கலரில் வாட்டர் ஃபால். அது